இன்றைய செய்திகள். புதிய வந்தே பாரத் புரட்சி. நீண்ட தூர பயணங்களுக்கு ஜாக்பாட். 50 புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்கள். இந்திய ரயில்வே துறையில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் அரங்கேறப் போகிறது. நீண்ட தூர பயணத்தை இனிமையாக்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய 50 புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. படுக்கை வசதி கொண்ட இந்த ரயில்கள் மூலம் இனி இரவு நேர பயணங்கள் அதிவேகமாகவும் சொகுசாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அதிர்வலைகள். எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. தாவேக பக்கம் தாவுகின்றார்களா 10 மாவட்ட செயலாளர்கள்? அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தி. தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் சிலர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிட்டத்தட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் நடிகர் விஜயின் கட்சிக்கு மாற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் அதிமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் டெல்லி ரூட். மத்திய அரசுடன் இணக்கமான உறவு. தாவேக தலைவர் விஜய் எடுத்த புதிய வியூகம். அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் உற்று நோக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இணக்கமான உறவை பேண நடிகர் விஜய் விரும்புவதாக தெரிகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் அரசியல் பின்னணிகள் மற்றும் முக்கிய காரணங்கள் தற்போது தாவேக வட்டாரத்தில் கசிந்துள்ளன. இந்தியா கூட்டணிக்கு நோ. பாஜகவுடன் மென்மையான போக்கா? கூட்டணி பக்கமே போகாத விஜய் அவர்கள். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளார் தாவேக தலைவர் விஜய். அதே நேரத்தில் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் ஒரு மென்மையான போக்கை அவர் கையாண்டு வருவது அரசியல் விமர்சகர்களிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது. எந்த பக்கமும் சாயாமல் தனித்துவமாக களம் காண விஜய் போடும் ஸ்கெட்ச் என்ன? அண்ணாமலையின் சக்கரவியூகம். 60,370 வேட்பாளர்கள். அண்ணாமலை வீசிய அஸ்திரமும் அரண்டு போன எதிர்க்கட்சிகளும். தமிழக பாஜகவில் இதுவரை இல்லாத அளவிலான புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. தேர்தல் களத்தை எதிர்கொள்ள சக்கரவியூகம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை வகுத்து சுமார் 60,370 வேட்பாளர்களை கொண்டு அதிரடி பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சற்றும் எதிர்பார்க்காத இந்த அசூரவேக நகர்வு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கியுள்ளது. பெரம்பூரில் தயாராகும் புதிய களம். தமிழக முதல்வர் நேரில் வருகை. சென்னை பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான புதிய எம்எல்ஏ அலுவலக பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அடுத்த வாரம் நேரில் வந்து திறந்து வைக்கிறார். இதனால் பெரம்பூர் தொகுதி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். டெல்லியில் அதிரடி காட்டும் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தலைநகர் டெல்லிக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கு தரை இறங்கியதுமே தனது அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியான ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். முக்கிய ஆலோசனைகள் மற்றும் சந்திப்புகள் என பரபரக்க வைத்துள்ளார் தமிழக முதல்வர். டெல்லியில் சோனியா ராகுல் காந்தியுடன் முக்கிய சந்திப்பு. தேசிய அரசியலில் கவனம் இருக்கும் ஒரு சந்திப்பாக டெல்லியில் உள்ள சோனியா காந்தியின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் இது அரசியல் ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை. தனது டெல்லி பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து உரையாடினார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் கடைசி பயணம். தயாராகும் தேனி பண்ணை வீடு. தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற கலைஞர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா நம்மை விட்டு பிரிந்தார். அவரது உடல் அவர் பிறந்த வளர்ந்த மண்ணான தேனியில் உள்ள பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக அவரது பண்ணை வீட்டில் நிலம் தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் திரையுலகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மரியானவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.